ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை கிலோ மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு அந்த தூள் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச மட்டன் அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய், கடலை எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் வேக விடுங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நடுவில் திறந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி. எல்லோரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.